மாலையின் 16ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்ற வார தொடர்ச்சி. பல லட்சம் இல்லங்களில் இல்லற தீபத்தை ஏற்றி வைத்திருக்கும் கல்யாண மாலையின் இந்த 16ஆம் ஆண்டு விழாவை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைக்க டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், குரூப் பிரசிடென்ட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கல்யாண மாலையின் 16ஆம் ஆண்டு விழாவிற்கு வந்திருப்பது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய மரியாதை. அந்த வகையில் திரு பாலசுப்ரமணியம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். மோகன் சார் கல்யாண மாலை சம்பவத்தை பெரிய தேவலோகமாக மாற்றிட்டார். இது ஒரு சாதாரண மாநில முயற்சி அல்ல. இதற்கு அவருடைய நிறைய தெய்வாம்சம் இருக்குது. ஆண்டவனுடைய அருள் அவருக்கு நிறைய இருக்குது. இன்னும் நிறைய அவர் கல்யாணம் பண்ணணும்னு நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். டெல்லியில் தமிழ்ச்சங்கத்தில் நான் ஏதோ ஆக்சிடென்டலாக பிரசிடெண்ட் ஆகிட்டேன். இதுக்கு காரணம் முகுந்தன் தான். ஆனால் he has done a good job. He has given me an additional job apart from my own personal problems. But doesn't matter. We are doing very well. டெல்லி தமிழ்ச்சங்கம் தமிழ் மக்களுக்காக நிறைய சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கு. டெல்லியில் கல்யாணமாக அவர் மோகன் சார் ஒரு 4-5 தடவை டெல்லிக்கு வந்திருக்கார். எங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தார் அவரை சப்போர்ட் பண்ண. We had given him enough support and our support is always there for him at any time of his calling like this. இன்னும் அதிகப்படியாக பார்க்க போனால் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கா உலகத்தில், இந்தியாவிலேன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அவன் பிரிண்ட் பண்ணி நோட்டீஸில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு காசு சம்பாதிச்சுட்டு போகிறான். இவர் தன்னுடைய பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய முயற்சியாக, மனித உலகத்துக்கே முயற்சியாக பெரிய சாதனையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. I wish him a glorious future on my own behalf of Tamil Sangam Delhi, which I represent, and also on behalf of all of you who are here. Thank you very much. அடுத்து திருமதி துர்காபாய் ராகவன் சர்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தன் மகனை தினம்தோறும் சான்றோன் என கேட்டுக்கொண்டிருக்கும் பெருமை மிகு தாயவர். அடுத்து கல்யாண மாலை மோகன், பிரமிட் திரு நடராஜன், என்னுடைய கணவர் நாகராஜனின் தாயார், நீலா நாராயணனின் தாயார் திருமதி காமாட்சி வைத்தியநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். எங்கள் கூட்டு குடும்பம் என்கின்ற பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவங்க தான். அவங்க இல்லாமல் ஒரு விஷயமும் அசையாது வீட்டில். அவரோடு சேர்ந்து எங்கள் குடும்பத்தில் எங்களை எல்லாம் வளர்த்து ஓரளவு திறமை உள்ளவர்களாக ஆளாக்கி இருக்கும், வாழ்வின் சவால்களை எல்லாம் தன்னுடைய பொறுமையாலும் தியாகத்தினாலும் சமாளித்து வந்த என்னுடைய தாயார் திருமதி ஹம்சா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இப்போ இந்த காலத்து சூழ்நிலையில் சினிமா, ட்ராமா நிறைய டைவர்ஷன் இருக்கும்போது இந்த சமூக நிகழ்ச்சிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கல்யாண மாலை சன் டிவியில் வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை எடுக்கிற மீரா நாகராஜன் என்னோடய பொண்ணுங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அந்த மாதிரி அவள் குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி பண்ணான்னா அது ஒருத்தர் ஒரு கமெண்ட் அடிக்காமல் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறதுனால அந்த நிகழ்ச்சி ரொம்ப நன்னா இத்தனை வருஷமாக நன்னா நடக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது மோகனோட முயற்சி, சிரிச்ச முகமும் அவரோட பேச்சு சாதுரியமும் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சிக்கு அடிப்படையாக இருக்குது. கான்ஃப்ளூயன்ஸ் ஹாலின் உரிமையாளர் அருண் எக்ஸலோவின் எம்டி திரு சுரேஷ் அவர்களையும் திருமதி சுரேஷ் அவர்களையும் அவர்கள் பெற்றோரையும் குத்துவிளக்கேற்றும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த சன் டிவியில் இந்த கல்யாண மாலை மிக சிறப்பாக நடந்துட்டுருக்கு. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நானும் நிறையா இந்த ஹாரோஸ்கோப் எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணியிருக்கேன். இந்த பையனையும் பொண்ணையும் சேர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ இதை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு வந்திருக்கா 15 வருஷமாக. ஐ திங்க் இன்னும் 100 வருஷம் நன்னா பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பெரிய சிறப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும்னு நான் கடவுளை ரொம்ப பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து டிசிபி பேங்கின் சீஃப் கிரெடிட் ஆஃபீஸர் மிஸ்டர் ஜே.கே. விஸ்வநாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். கல்யாண மாலையின் 16ஆம் ஆண்டு விழாவை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றி. கல்யாண மாலை மோகன் அவர்கள் வரவேற்புரையாற்ற அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் அதிகமாக பேசி பழக்கம் கிடையாது. உனக்கு என்ன வேணுமோ, அவன் எப்படி இருக்காரோ அப்படி அந்த முகம் கிடைக்கும். ஏன்னா அவன் கேட்குறது நியாயமா இல்லையான்னு அவனுக்கு தெரியும், அந்த பெண் கேட்குறது நியாயமா இல்லையான்னு அந்த பெண்ணுக்கு தெரியும். அவனுக்கு எப்படி ஒரு முகம் கிடைக்குமோ அது நிச்சயமாக கிடைக்கும். இதை சொல்கிறதுல நமக்கு என்ன நஷ்டம்? எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது நடக்கிறதுன்னு.
அதெல்லாம் இல்லை. இத்தனை பேர் கோடிக்கணக்கான மக்கள் நான் சொல்லும்போது மோகன் சொல்கிறது ஜெயிக்கட்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பாருங்க. அந்த வாழ்த்து தான் ஜெயிக்குமே தவிர நான் ஜெயிச்சதா என்றைக்குமே நான் நினைக்கல. எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்வான சூழ்நிலை இது. இருந்தாலும் வந்தவங்களை வரவேற்கிறதுக்கு வந்து சில வார்த்தைகள் போகிறோம். இறைவன் எங்களுக்கு அளித்த வரம்னு மீரா நாகராஜன் சொன்னாங்க. அது உண்மை. ஒரு டாக்டர்னால் நோயாளியை குணப்படுத்தலாம், ஒரு கல்வி நிறுவனம்னா நல்ல மாணவர்களை உருவாக்கலாம், நல்ல நிறுவனங்கள் வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம், சமூக அமைப்புகள் வந்து அவங்க சமூகத்துக்கான சேவையை செய்யலாம், மதம் சார்ந்த அமைப்புகள் வந்து அந்த மதத்திற்கான கோட்பாடுகளை மனுஷால்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, இது மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க. மழை வெள்ளம்னு வந்தால் மாத்திரம் மனுஷாலாம் ஒன்றா சேர்த்துருவாங்க. இதெல்லாம் மறந்துடுவாங்க சுத்தமாக. மனுஷனுக்கு மனுஷனாக இருந்தது வர இதை வந்து சென்னையில் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். கல்யாண மாலையை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த விதமான பாகுபாடும் நாங்கள் பார்க்கல. ஜாதி மதம், அவங்க எந்த மொழியை சேர்ந்தவங்க, எந்த கலரை சேர்ந்தவங்க, எந்த விதமான வேறுபாடும் பார்க்காம வந்து உட்காந்தியா உனக்கு நல்ல விதமாக கிடைக்கும். இது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இங்கே வந்தாலே கல்யாண மாலையில் சன் டிவியில் விளம்பரப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் பாவம் 500 இல்லை 600 பேருக்கு மேலே வருஷத்துக்கு அறிமுகப்படுத்த முடியாது. ஆனால் இந்த 6-7 வருஷத்துக்குள்ளே வந்து 3 லட்சம் கல்யாணங்கள் பண்ணி வச்சுருக்கோம். சன் டிவி நிகழ்ச்சிங்கிறது வந்து ஒரு ஃப்ரண்ட் இன்ஜின். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வெப்சைட் வச்சுருக்கோம், புக் மாதம் ஒரு முறை. இந்த இந்தியாவிலேயே அது மாதிரி மேட்ரிமோனி புக்கு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு புக்கு. வேறு நான் வந்து பிரபலமானவன், நான் வந்து ரொம்ப பணக்காரன், நான் அரசியலில் இருக்கேன், என் பணத்தை நோக்கியோ என் வசதியை நோக்கியோ பெண்ணை பிள்ளையை எடுக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, என்னை பற்றி விவரங்கள் இல்லாமல் எந்த விவரத்தையும் சொல்லாமல் எனக்கு பெண்ணோ பையனோ தேடி தர முடியுமா, அதுக்கு தனியாக எக்ஸ்க்ளூசிவ்னு அதை தனியாக பண்ணிகிட்ருக்கோம். ஒன்லி ஃபார் விவிஐபிஸ். அது எதுக்காக பண்ணுறோம்னா, தேடுதலில் அவங்களுக்கு உள்ள சிரமம் அவங்களுக்கு தான் தெரியும். தன்னோட சர்க்கிளே யார்ட்டையும் சொல்ல முடியாது தேடுறோன்னு. சொன்னாலும் நமக்கு எதுக்கு பம்புன்னு யாரும் அதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. சொன்னால் எங்கேயாவது மாட்டிக்குவோமோன்னு நிறைய பேருக்கு பயம். இந்த பயம் இல்லாத ஒர்க் பண்ணுறது கல்யாண மாலை தான். நாங்கள் வந்து அப்துல் கலாமை அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது நாங்கள்லாம் போய் மீட் பண்ணோம். நான் எவ்வளோ பெரியவங்களை இந்த லைஃப்பில், அதாவது கல்யாண மாலைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கேன். அவர் ஒண்டி தான் சொன்ன வித்தியாசமான வார்த்தை, நீ சும்மா ஒரு பையனுக்கு பெண்ணையோ பெண்ணுக்கு பையனையோ பிடிச்சி கொடுக்குற வேலையை பண்ணல, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அடுத்த தலைமுறையை ஆரம்பித்து வைக்கும் ஒரு நல்ல காரியத்தை நீ பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. இது எங்கேயாவது யார் மனசையாவது விட்டு இந்த வார்த்தை எங்கேயாவது போகுமா? போகாது, மனசுக்குள்ளேயே இருக்குது. அது என்னாச்சுன்னா பொறுப்பு ஜாஸ்தியாக போச்சு. அவர் சொன்னதுலேருந்து இன்னும் பரபரன்னு வேலை பண்ணிகிட்ருக்கேன். என் வயசு மறந்து போச்சு, என்னோட எல்லா கமிட்மெண்ட்ஸும் போச்சு. இந்த விழாவுக்கு தலைமையேற்று நடத்தி தரணும்னு சொல்லிட்டு திரு பாலசுப்ரமணியம், அவர் என்னோட நண்பர், அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து 2 பொசிஷன், ஒன்று டெல்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், இன்னொன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸினுடைய குரூப் பிரசிடென்ட். ஆக்சுவலாக 2 பொசிஷனில் வந்து எப்போதுமே உங்களுக்கு தெரியும், தலைமை எடுத்துட்டா தலை போகும். அந்த மாதிரி டைட் ஷெடியூலில் உள்ளவர். அவர் சொன்னார், மோகன் நீ டேட்டை மாத்திரம் சொல்லு, மார்க் பண்ணிவிட்டு உனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுறாரு. மறுநாளைக்கு அவங்க அசிஸ்டண்ட்டை எனக்கு ஃபோன் பண்ணி சார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. எப்போதுமே தலைவர்கள் டெல்லியில் வந்தால் நமக்கு ஒரு நல்ல மதிப்பு. தமிழுக்காகவும் தான் வகிக்கும் பதவிக்காகவும் சிறந்த முறையில் உழைக்கின்ற திரு பாலசுப்ரமணியம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். முகுந்தன் அவர்களை வரவேற்கிறேன். முகுந்தன் வந்து தமிழ்ச்சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர். கிட்டத்தட்ட 5 தடவை கல்யாண மாலை ப்ரோக்ராமை வந்து டெல்லியில் நடத்தி கொடுத்துருக்கிறாரு. 3000லேருந்து 5000 பேர் வருவாங்க. ஹால் வந்து சீட்ஸ் இருக்கும், சீட்டுக்கும் ஸ்டேஜுக்கும் நடுவில் பெரிய ஒரு இடம் இருக்கும், அது ஃபுல்லாக ஆள் உட்காந்துருப்பாங்க. நம்ம உள்ளுக்குள்ளே வந்தோம்னா மோகன் சாரே வந்துட்டார், வாங்க வாங்க வாங்க, ஒத்துரை எது இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர். எங்களோட இந்த விழா மிகச்சிறப்பாக நடக்கிறதுக்கு உதவி செய்கிற தோஹா பேங்க் சீதாராமன், அவர் வந்து ஏதோ நம்மளோட கூட பிறந்தவர் மாதிரி இருப்பார். அவங்க அம்மா, அவங்க சகோதரர் 2 பேரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். தோஹா பேங்க் பாம்பேலேருந்து பட்டாபிராமன் அவங்க வந்திருக்கிறாங்க, ஜிஎம், அவரை வரவேற்கிறேன். கல்யாணம் நடக்கணும்னா நான் எங்களோட கனவே வந்து உலக தரத்தில் இருக்கணும் அந்த நடக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போதுமே அதை பற்றி ரொம்ப ஸ்லாக்கியமாக பேசுவோம். ஏன்னா எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே உள்ள வசதிகளை பார்க்கும்போது இப்படி இந்த மாதிரி வசதிகளோட ஒரு மண்டபம் நம்ம ஊரில் இருக்காதா அப்படின்னு. மேபி 1-2 மண்டபம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நல்லது பண்ணியிருக்கிறாங்க. சுரேஷ் ஃபேமிலி அவங்க எல்லாரையுமே வருக வருக என வரவேற்கிறேன்.
டிசிபி பேங்க் மும்பையில் இருந்து அதன் சீஃப் கிரெடிட் ஆஃபீஸர் ஜே.கே. விஸ்வநாத் அவர் வந்திருக்கிறார். ப்ளீஸ் வி வெல்கம் யூ சார். சென்னையிலேருந்து முரளி வந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் என்னென்னா என்ன பேசினாலும் பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அது அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அனைவரையும் இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. இப்பொழுது பேச்சாளர்களை அழைக்கும் நேரம். வழக்கறிஞர் மணிவண்ணன், திரு சுப்பிரமணியம், திரு சு. வெங்கடேசன், திரு சுஜித் குமார், டாக்டர் பர்வீன் சுல்தானா இவர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன்.